தாவேகாவினுடைய மாநாடு ஜெகஜோதியா எல்லாம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நேற்று கட் அவுட்லாம் அண்ணா அவர்களுடைய போட்டோவையும் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு என்ன சார் காரணம்? இன்னொன்று சார், ஏற்கனவே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோவை போடாதீங்க, கூட்டணி வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மையமாக மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. யாருன்னெலாம் எனக்கு தெரில ஃபஸ்ட்டு சொல்லும்போது. இப்போ அவருடைய ஃபோட்டோவையும் இணைச்சு தான் விஜய் ப்ளஸ் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோவும் சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த மாநாட்டு மேடையில் வைக்கப்பட்டதல்ல, அந்த தாவேக தொண்டர்கள் யாரோ அந்த மாநாட்டுக்கு செல்லும் வழியில் இந்த பேனரை வைத்திருக்கிறார்கள். அதனால் அதை நீங்கள் தாவேக அதற்கு பொறுப்பாக்க முடியாது. பட்டு நிதிஷ் சொன்ன அந்த எம்ஜிஆர் மற்றும் அண்ணாதுரை மற்றும் திரு விஜய் அவர்களுடைய படத்தோட மேடையில் அந்த பேனர் வைக்கப்படும். சரி, அதுக்கு என்ன மீனிங்? அவங்களோட கொள்கையெல்லாம் எடுத்து பேசுகிறோம். அவங்கள மாதிரி நாங்களும் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்றது. எப்படி? ஏன் அவங்கள மாதிரி? ஏன் அவங்க நல்லாட்சி இருந்திருக்காங்க சார், மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. புதிதாக தொடங்கிய கட்சியை வைத்து 67இல் அண்ணா ஆட்சியை பிடித்தார். புதிதாக தொடங்கிய கட்சியை வைத்து எம்ஜிஆர் 67இல் ஆட்சியை பிடித்தார். புதிதாக தொடங்கிய கட்சியை வைத்து விஜயும் 26இல் ஆட்சியை பிடிப்பார் என்பதுதான் அந்த குறியீடு, மீனிங். சரி, இது சரியா அப்படி பண்ணுறது? தப்பு தான் சார். ஏற்கனவே ஒரு கட்சி இருக்குது, அண்ணா திமுக அப்படின்னு சொல்லிட்டே வச்சுருக்காங்க. அவங்களுடைய கொள்கை தலைவர் அவர் ஆரம்பித்த கட்சி இன்னும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட தலைவர்களை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாதுல்ல? சொல்லுப்பா, கரெக்டா சார்? எல்லாத்துக்கும் ஒரு கட்சி இருக்குது, அவங்களுக்கு கொள்கை பிடிச்சிச்சுன்னா அந்த தலைவரை எடுத்துக்கலாம்ல சார். சரி, இப்போ அவங்க கொள்கை பிடிச்சி ஏற்றுக்கிறீங்க. அவங்க கொள்கையை வச்சுக்கிட்டு அவங்களுக்காகவே கட்சி நடத்துகிற அவங்க ஆரம்பித்த கட்சியே இருக்கும்போது நான் ஏன்பா உனக்கு ஓட்டு போடணும்? அண்ணா ஆரம்பித்த கட்சி இருக்கார்ல, என்ன கட்சி? திமுக இருக்குது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இது அண்ணா திமுக. அதுக்கே ஓட்டு போட்டு போகிறேன், உங்களுக்கு இது போடணும் சார்? அவங்க ஆரம்பித்தாங்க சார், அவங்களோட அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த மாதிரி இன்றைக்கி அதிமுக இருக்கா அப்படின்றது இல்லை. திமுக அண்ணா அவர்கள் மாதிரி அவர் வச்சதில் இன்னும் போயிட்டுருக்கான்னு கேட்டால் இல்லை. அவர்களை மாதிரி நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வச்சிருக்கலாம்ல. அப்போ திமுக அதிமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அன்றைக்கி தொடங்கியது போல் இன்றைக்கி இல்லை என்றாலும் அவர்கள் வழியில் நடந்து கொண்டிருப்பதாகத்தானே இரண்டு கட்சிகளும் இருக்கின்றன. நான் ஏன்ப்பா உங்களுக்கு ஓட்டு போடணும் சொல்லுப்பா? திமுக அதிமுகவுக்கு மாற்றா இல்லை திமுக அதிமுகவோட குளோனா? நீங்கள் அவங்க ஊழல் பண்ணாங்க, நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு விஜய் ஆட்சி கிடைச்சா தானே உங்கள் லட்சணம் தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கள தூக்கிக்கிட்டு வரும்போது வர்றீங்கன்னா வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது இனிமேல் தான் தெரியும். இப்போ ஏற்கனவே அவங்க தொடங்கிய கட்சி இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? ஆதவ் பேசும்போது சொன்னார் சார், திமுக கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படி சொன்னார். சொல்லிட்டாங்களே, தமிழ் தேசியமும் திராவிட சித்தாந்தமும் தான் எங்களுக்கு கொள்கை. இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. ரொம்ப மிகச்சிறப்பான, ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட விஜயோட ஷூட்டிங்கை பார்க்க போகிற ஆர்வத்தோடு இளைஞர்கள், சிறுவர்கள், தாய்மார்கள் பெருமளவில் வந்து சும்மா மாநாடு மேடையை 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. தமிழகத்தையே ஏன் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் அந்த மாநாடு நடக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எது உங்களது அரசியல்? நான் சொல்லுவது சீமானை போல ஒரு தத்துவார்த்த ரீதியான விமர்சனம் நான் வைக்கல. சீமான் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தேசியம்தான் சரியான அரசியல் அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி கூட சொல்லலை. ஏன் இன்னொரு 2 பெரிய கட்சிகளோட தலைவர்களை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள் என்பது தான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. தந்தை பெரியாரை கையில் எடுக்கிறீர்கள், புரிந்து கொள்ள முடிகிறது. பெரியார் பொது சொத்து, அவர் கட்சியை நடத்தலை. அவர் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் நடத்தினார், இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. அம்பேத்கரை கையில் எடுத்தீர்கள். அம்பேத்கர் தொடங்கிய கட்சி வட மகாராஷ்டிரா மாநிலத்தோடு இருக்கிறது. பட் அம்பேத்கர் அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர் என்ற முறையில் அம்பேத்கர் இந்தியர்கள் ஒவ்வொருவரின் சொத்து. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த திரு காமராஜரை எடுத்துக்கொள்கிறீர்கள். திரு காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியெல்லாம் தாண்டிய ஒரு தலைவராக அறியப்படுகிறார். இன்னொன்று, அவரே காங்கிரஸ் கட்சியை உடைத்து கொண்டு வேறு ஒரு கட்சியை காங்கிரஸில் ஒரு பிரிவை நடத்தியவர். அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார் எல்லாம் வரலாற்று தலைவர்கள். அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் திமுகவை தொடங்கிய திரு அண்ணாதுரை மற்றும் அதிமுகவை தொடங்கிய திரு எம்ஜிஆர் அவர்களையும் நீங்கள் வரித்து கொண்டு மேடையிலே அவர்களது படங்களை வைக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் உங்களுக்கு அண்ணாதுரை, எம்ஜிஆர், அடுத்தது நான் என்ற நினைப்பு வந்து விட்டதா? அப்படி வர்றதுல கூட சிக்கல் இல்லை சார். அவங்கள பற்றி நினச்சிக்கலாம். வர்றதுல சிக்கல்ன்றது தான் இப்போ சொல்ல வந்தேன். இருங்க, சில 10 ஆண்டுகள் பெரியாரிடம் அரசியல் பயின்று பெரியாரோடு பயணித்து தமிழகம் முழுக்க அரசியல் செய்து
தேர்தலில் போட்டியிடாமல் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியாது என்பதற்காக திரு அண்ணாதுரை அவர்கள் தொடங்கிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணித்து 2 முறை எம்எல்ஏவாக இருந்து அந்த கட்சியின் பொருளாளராக இருந்து திமுகவை உடைத்து கொண்டு வந்தவர் தான் திரு எம்ஜிஆர். ஆனால் நீங்கள் திரு விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லை. அரசியலை பொறுத்தவரை நீங்கள் ஒரு குழந்தை. ஆனால் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அண்ணாதுரைக்கு பிறகு நான் தான் நீங்கள் சொல்கிறதே தப்பான மெசேஜ். நான் சொல்கிறேன், நான் முயற்சி பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறது வேறு. ஆனால் அண்ணாதுரை எம்ஜிஆர் அடுத்து நான் என்றதானே இந்த பேனரோட மெசேஜ். அப்போ நீங்கள் அந்த மாதிரி வெற்றி பெற்று விடுவீர்களா? அந்த தலைவர்களையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்கிறேன். பெரியாரோட பாசறையில் பல ஆண்டு காலம் அரசியல் பயின்றவர் அண்ணா. அண்ணா மற்றும் பெரியாரிடம் அரசியல் பயின்றவர் எம்ஜிஆர். 67 தேர்தலில் எம்ஜிஆர் கழுத்திலே சுடப்பட்ட அந்த போஸ்டரை வைத்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சி கூட்டணி வைத்து வென்றது. திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக காரணமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர். அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியல் அனுபவம்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு அரசியல் தெரியாது. கரெக்டா? சினிமாவில் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஜாம்பவான், உங்கள்கிட்ட யாரும் வர முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ரைட்டா? ஆனால் அரசியலில் யூ ஆர் அ கிட் இல்லையா? அதுவும் இன்னொரு கட்சி தலைவர்கள். நீங்கள் அவங்க தமிழகத்துக்கு அவர்கள் பொது சொத்து என்று சொன்னாலும் அவர்களுக்கு அடுத்து நான் அவர்கள் செய்தது போலவே தமிழகத்தில் நான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்வதே தவறான செய்தி என்கிறேன். நீங்கள் உங்களை திரு விஜய் அவர்கள் தன்னை மிக மதிப்பீடு செய்து கொள்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? சொல்லுங்கம்மா. அது வரலாறு தான் சார் சொல்லணும். அடுத்தடுத்து என்ன ஆக போகுதுன்னு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசலாம் அது இது பற்றி. பட் இப்போவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது சரியான்னு தான் நான் கேட்குறேன். சரியில்லை தான். அதனால எனக்கு அது ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. நீ சொல்கிற பொதுவான தலைவர் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே சார் இந்த ஜனநாயகன் படத்துலலாம் இந்த சாட்டை எடுத்து அடிக்கிறது கிட்டத்தட்ட அவர் எம்ஜிஆரை க்ளோன் பண்ணுவார். அப்போல்லாம் அமைதியாக தானே இருந்தோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட்டுமா. ஏமா சினிமாவில் நீங்கள் ஒரு ரஜினியோட சிவாஜியோட ஸ்டைலில் தான் ரஜினியை ஃபாலோ பண்ணார். ஒருத்தருக்கும் அது அவரை பார்த்து இவர் பண்ணுறதுன்றதுலாம் இது சினிமாவில் ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு அரசியல் பயணத்தில் இன்னொரு தலைவரை போல நான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இது மிகை மதிப்பீடு என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். 67 காங்கிரஸை திமுக வீழ்த்தியது போல 77 திமுகவை அதிமுக வீழ்த்தியது போல நான் 2 கட்சிகளையும் சேர்த்து நான் 2026 வீழ்த்தப் போகிறேன்றது தானே அந்த பேனருக்கு பொருள். அது மிகை மதிப்பீடு என்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். இன்னொன்று, இதெல்லாம் நாம் சொல்லணும். நீங்கள் 26 2 கட்சியும் வீழ்த்திட்டு சிஎம் சேரில் உட்காந்துட்டிங்கன்னா அண்ணாதுரை எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் என்று நாம் சொல்லணும், நீங்களாக சொல்லிக்கூடாது. இன்னொன்று சார், இப்போ எனக்கு எங்கள் அப்பா இருக்கார், என் ஃப்ரெண்டுக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல தகப்பனாக நடந்துக்கிறாருன்றதுக்காக எங்கள் அப்பா அப்படின்னு அவ சொல்லிக்க முடியாதுல்ல. கிட்டத்தட்ட அதான் இது. அது இந்த கட்சி அதிமுகன்ற கட்சி ரொம்ப லைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை உங்கள் தலைவனாக நீங்கள் கட் அவுட்டில் அதான் 2 இல்லை. இப்போ அவங்களுக்காவது கலைஞர்னு இன்னொரு தலைவர் வந்துட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க 2 பேரையும் கட் அவுட்டில் வைக்கிறது சரியா? அண்டு மாநாட்டுக்கு வழக்கம் போல் எத்தனை இடைஞ்சல்களை செய்ய வேண்டுமோ இன்று ஒரு இடைஞ்சலை செய்திருக்கிறார்கள். மாநாட்டில் வருபவர்களை அமர்வதற்கு நாற்காலிகளை போட வேண்டும்ல. இந்த நாற்காலி கான்ட்ராக்டர் லாஸ்ட் மினிட்ல இந்த பணத்தை திருப்பி வச்சுக்க, நான் நாற்காலி கொடுக்க மாட்டேன், நாளைக்கு மாநாடு கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 லட்சம் மினிமம் 1 லட்சம் சேர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் கேரளாவிலிருந்து எவ்வளோ செலவு பாருங்கள். கேரளாவிலிருந்து நாற்காலிகளை வாடகைக்கு எடுத்து மாநாட்டுக்கு பயன்படுத்துவதாக சொல்கிறார்கள். அண்டு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக ப்ரிசைஸாக ரொம்ப தரமாக செய்திருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. அதான் சார், கட் அவுட்டு அது வைக்கிறதெல்லாம் தாண்டி வெற்றி ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அவங்களுக்கு வர இடைஞ்சல்களை தான் நம்ம பார்க்குறோம்ல. அத்தனை எளிதல்ல அரசியல் என்பது முட்பாதை, அவ்வளோதான். அதில் நீங்கள் ஈஸியாக மலர்பாதை சினிமா மாதிரி கேரவன்லேருந்து இறங்கி வந்துட்டு ஈஸியாக ஷார்ட் ஓகேன்னு ஒன்று போயிட்டு திருப்பி கேரவனில் உட்காந்துக்கிறது போல் இது எளிது கிடையாது. போக போக புரிந்து கொள்ளும். எனக்கு இது உங்களோட ஒரிஜினாலிட்டியை காட்டுங்க சார். நீங்கள் இன்னொரு கட்சி தலைவரை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் ரைட். நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே தேர்தல் எதுக்கு நிற்கிறோம்னா ஜெயிக்கிறது. நம்மளும் ஜெயிப்போம்னு தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் தரதுக்காண்டி கூட வச்சுருக்கலாம்ல. உத்வேகத்தை தர்றது இப்போ பார்க்குற எனக்கு ஏன் இப்படி தோணலை? நீங்கள் எது பண்ணிங்கனாலும் உன் தொண்டர்களுக்கு பிடிக்கும். கரெக்டாக? நீங்கள் சுறாவெல்லாம் 10 வாட்டி பார்த்தவங்களாம் இருக்கானா? அப்போது நீங்கள் எது பண்ணாலும் பிடிக்கும். அது வேறு. நியூட்ரலாக இருக்கிற நான், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிற நான்
இல்லை இந்த வாட்டி விஜய்க்கு போடலான்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவுமான்னு கேட்குறேன். உதவாது. அது ஈஸியாக நடந்துடும். நீங்கள் சொல்கிறது கண்ணை மட்டும் போடுவான்ப்பா. விஜயோட ஃபேனுக்கு எதுவுமே கிடையாது விஜய், அவ்வளோதான். என்ன மாதிரி ஆள் நீங்கள் வந்து இல்லை இந்த வாட்டி ஏடிஎம்கே வேணாம் தாவேக்கு போடுவான்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இப்போ எம்ஜிஆர் ஆட்சியா அதை அதிமுக கொடுக்கணும், போங்க பாஸ் நீ அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் பாஸ்ன்றோம். அதிமுக திமுகவிடம் இருக்கக்கூடிய தலா 25% வாக்குகளை உடைத்து எப்படி இந்த பக்கம் கொண்டு வருவீங்க? இன்றைக்கி அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு தான் வரீங்க. மாற்றுன்னு சொல்லிட்டு வந்துட்டு எதை நீங்கள் எதற்கு மாற்று என்று சொல்கிறீர்களோ அதையே நீங்கள் வரித்து கொண்டால் அப்புறம் எதற்கு மாற்று? நீங்கள் ஏமாற்று, எதற்கு மாற்று அல்ல ஏமாற்று என்று தானே புரிந்து கொள்ள முடியும். ஸோ குழப்பம் இருக்குது அவங்கக்கிட்ட, புரியுதா? இதுக்கு தான் நான் அரசியலை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன், இறந்துட்டார் தான் கருணாநிதி. ஏடிஎம்கேயில் நாங்கள் கருணாநிதி ஆட்சி திரண்டு வைப்பாங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி இல்லது. அலைவா இருக்க கட்சியோட தலைவர்கள் இப்போ அவங்க 2 பேரும். அதான் சொல்கிறேன். இப்போ ஜெயலலிதா வந்துட்டு நல்லாட்சி கொடுத்தாங்க, அதுக்குன்னு திமுக வந்து ஜெயலலிதா போட்டால் வச்சுட்டு நாங்களும் ஆட்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஜெயலலிதா கூட விடு. இதை இப்போ நம்ம அன்னைக்கு தேமுதிக அந்த படத்தை வச்சதுக்கு விமர்சனம் பண்ணோமா இல்லையா? பேசணுமா? திரு சுதீஷ் அவர்கள், திருமதி பிரேமலதா மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் 2 படத்தையும் வச்சதுக்கு நம்ம அன்றைக்கி பேசணுமா? அது அவங்க கட்சி, நீ ஏன் பண்ணுற பேசணுமா? இதுக்கு என்ன தேசம்? இல்லை அப்படி பார்த்தா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கரெக்டாக கணிச்சு எங்கள் ஃபோட்டோவை போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி அவர் ஃபோட்டோவை கூட போட்டிருப்பாங்க போல இருக்கு. வைரத்தை துளைத்து விட்டோம், தங்கத்தை துளைக்க மாட்டோம். அது மதுரைக்காரங்க, பாசக்காரங்க அப்படிலாம் வைப்பாங்க டிசைனாக. மதுரையில் போஸ்டர்லாம் பார்த்தது இல்லை, நீ பிச்சிருவாங்க. ஊழல் இல்லாத கட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் வராங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் 2 தலைவர்களை திருடிட்டீங்க. இது அப்படி தானே வரும்? இப்படி தான் வரும். இது மாதிரி 100 விமர்சனம் வருமா? புதுசாக விமர்சனம் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொன்னோன்னா உங்கள்கிட்ட ஒரிஜினல் ஐடியா இல்லை. சரி இது இப்படி எடுத்துங்கம்மா, நீ ஒரு படம் எடுக்கிறீங்க, ஏற்கனவே ரஜினி படத்தில் இருந்தோ இல்லை வேறு ஒரு படத்தில் இருந்தோ சூப்பர் ஹிட்டான ஒரு படத்துலேருந்து 2 சீன் வந்துச்சுன்னா ஏன்பா காப்பி அடிச்சிட்டாப்பான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இதுக்கு பொருந்தாத.